இந்த அக்ஷய திருத்தியை நம்ம ஏன் கொண்டாடுறோம் அப்படிங்கிறதுக்கான 14 அர்த்தங்களை பேசியிருக்கோம். மக்களுக்கு இதெல்லாம் தெரியப்படுத்தணும். நம்மளுடைய வேத கலாச்சாரத்துல பார்த்தோம் அப்படின்னா, மாசத்துக்கு ஒரு திருவிழா கண்டிப்பா வந்தே தீரும். எல்லா திருவிழாக்கள்லயும் ஒரே ஒரு நோக்கம் தான் இருக்கும். திருவிழாக்களின் நோக்கம் ஒண்ணே ஒண்ணுதான். என்ன நோக்கம் அப்படின்னா, பகவானுக்கு நன்றி செலுத்துவது. வேற ஒண்ணும் கிடையாது. அந்த திருவிழா அன்னைக்காவது நம்ம என்ன பண்ணுவோம்? பகவானுக்கு சிறப்பான நன்றி செலுத்துறது அப்படிங்கிறது திருவிழாவுடைய நோக்கமா இருக்கு. ஆனா இன்னைக்கு பொதுவா பகவான மறந்துட்டு திருவிழா கொண்டாடிட்டு இருக்கோம். பகவான மறந்துட்டு திருவிழாவை கொண்டாடக்கூடாது. பகவானை தியானம் செய்வதற்காக, பகவானுக்கு நன்றி செலுத்துவதற்காக, பகவானை இன்னும் தெரிந்து கொள்வதற்கு தான் திருவிழா கொண்டாடணுமே தவிர, மற்ற விஷயத்துக்காக கொண்டாடக்கூடாது. இன்னைக்கு என்னமோ தெரியல, அக்ஷய திருதி அப்படிங்கிறது கிருஷ்ணருக்கு உண்டான திதி, ராமருக்கு உண்டான திதி, லக்ஷ்மிக்கு உண்டான திதி, பரசுராமருக்கு உண்டான திதி இது. ரொம்ப முக்கியமான நாள். கிருஷ்ணரை நினைக்க வேண்டிய நாள். ஆனா நீங்க பாருங்களேன், எந்த இடத்துலயாவது கிருஷ்ணர் போட்டோ கொஞ்சம் சின்னதாக போட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். அக்ஷய திருத்தி விளம்பரம் எல்லாம் போடுறாங்க. எல்லா விளம்பரத்திலையும் கிருஷ்ணருடைய போட்டோ சின்னதா எங்கேயாவது ஒரு மூலையில போட்டிருக்காங்க. எங்கேயும் போடுறது கிடையாது. மக்கள் முழுமையா மறந்து போயிட்டாங்க. பகவானே மறந்து போயிட்டாங்க. ஆனா என்ன பண்ணணும்? நமக்கு அந்த கடமை இருக்கு. மக்களுக்கு பகவானை ஞாபகப்படுத்த வேண்டிய கடமை நம்ம கிட்ட இருக்கு. அதனால நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம். மக்களுக்கு என்ன பண்ணுங்க, இந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இதெல்லாம் சின்ன சின்ன கிளிப்ஸா பேசி வச்சிருக்கோம். வீடியோஸை பேசி வச்சிருக்கோம். ஸோ நீங்க என்ன பண்ணலாம், அந்த யூடியூப் சேனலுடைய லிங்கை மட்டும் ஷேர் பண்ணீங்கன்னா கூட போதும். அந்த வீடியோஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. அவங்களும் நிறைய பேருக்கு அனுப்புவாங்க. ஸோ மக்களுக்கு இந்த அவேர்னஸ் நம்ம கொண்டு வரணும். எதற்காக திருவிழாக்களை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நீங்க ஆன்மீக காரியங்களை தொடங்குவதற்கு, ஏதாவது ஆன்மீக காரியங்களை தொடங்குவதற்கு ரொம்ப நல்ல நாள். நான் வந்து 4 மாலை ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். 4 மாலையிலிருந்து 8 மாலை ஆக்க போறேன். நல்ல நாள் நாளைக்கு. நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா கிருஷ்ணர் உங்களுக்கு உதவி பண்ணுவார். நான் இத்தனை நாளா கிருஷ்ணருக்கு நெய்வேத்தியம் பண்ணாம சாப்பிட்டுட்டு இருந்தேன். நாளையிலிருந்து நெய்வேத்தியம் பண்ணி சாப்பிட போறேன். நல்ல நாள் ஆரம்பிக்கலாம். நான் இத்தனை நாளா வந்து கிருஷ்ணருக்கு வெறும் சாதம் மட்டும்தான் வச்சிட்டு இருந்தேன். வீட்டுல வந்து அஹ், மற்ற விஷயங்கள்லாம் வைக்க முடியல. ஏன்னா வெங்காயம் பூண்டுலாம் போட்டு சமைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு இருக்கும்போது, நாளையில இருந்து அதை மாற்றிக்கலாம். நீங்க வெங்காயம் பூண்டு இல்லாம சமைச்சிட்டு கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் வந்து எந்த ஒரு காரியமா இருந்தாலும், நான் வந்து கோயிலுக்கே போறது கிடையாது அப்படின்னா, நாளையில இருந்து என்ன பண்ணலாம், வாரத்துக்கு ஒரு முறையாவது பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கோ கிருஷ்ணர் கோயிலுக்கோ போயிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு தீர்த்தம் வாங்கி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு அந்த கோயில் ஏதாவது பகவத்கீதை படிச்சுட்டோ, இல்ல அந்த கோயில சின்னதா ஏதாவது சேவை பண்ணிட்டோ வர போறேன். நல்ல நாள் நம்மளுக்கு. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அக்ஷயம் அப்படின்னா குறைவில்லாத அப்படின்னு சொல்லி சொல்றோம். குறைவில்லாம வளரணும்னு சொல்லி சொல்றோம். குறைவில்லாம வளர்றது வந்து ஒரே ஒரு விஷயம் தான். என்னது அப்படின்னா, இது பகவான் நமக்கு கொடுக்கக்கூடிய கருணை அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான். திரௌபதிக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது ரொம்ப துன்பத்தில் இருந்த, அவங்க மானபங்கம் படுத்த முயற்சி பண்றாங்க. அப்ப என்ன பண்றாரு பகவான், அக்ஷயமா கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு தெரியுமா? அவளுக்கு தேவையான புடவையை கொடுத்தாரு. நீங்க யோசிச்சு பாருங்க. திரௌபதிக்கு அப்ப எவ்வளவு செல்வம் கொடுத்திருந்தாலும் பிரயோஜனமா இருந்திருக்குமா? இல்ல திரௌபதிக்கு நிறைய உணவு கொடுத்திருந்தா பிரயோஜனமா இருக்குமா? இல்ல திரௌபதிக்கு பெரிய நிலத்தையோ இல்ல பெரிய ராஜாங்கத்தையோ கொடுத்தா பிரயோஜனமா இருந்திருக்குமா? எதுவுமே இருக்காது. அவளுக்கு அப்ப என்ன தெரியுமா தேவை? புடவை, அந்த துணி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் தேவையா இருந்தது. அது அளவில்லாம கொடுத்தார். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னா, பகவான் நம்முடைய தேவை என்னவோ அந்த தேவையை அறிந்து என்ன பண்ணுவார், நமக்கு அளவில்லாம கொடுக்க தயாரா இருக்கார். எதனால? ஏன்னா அந்த திரௌபதி என்ன பண்ணாருன்னா, ஒரு முறை கிருஷ்ணருக்காக, கிருஷ்ணர் வீட்டுல வந்திருக்காரு, திரௌபதி வீட்டுல வந்திருக்காரு. ஏதோ பழம் கட் பண்ணிட்டு இருக்கும்போது அவருடைய விரலை கட் பண்ணிக்கிட்டார். ரத்தம் வர ஆரம்பிக்குது. கிருஷ்ணர் ரத்தம் வர ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு உடனே அவன் என்ன பண்ணல, வேலைக்காரங்களுக்கு, ஏய் யார் அங்கே வந்து கிருஷ்ணர் கை கட்டு போடுவான்னு சொல்லி உடனே என்ன பண்ணிட்டார், தன்னுடைய முந்தானையில இருந்து துணியை கிழிச்சு கிருஷ்ணருடைய விரலை சுத்தி கை கட்டு போட்டான். அவ கொஞ்சமா துணி கொடுத்தா இல்லையா, அவ என்ன பண்ணிருக்கா, அந்த துணியை டெபாசிட் பண்ணி வச்சிருக்கா. அவளுக்கு தேவைப்படும் போது அந்த துணி அளவில்லாம வந்து சேர்ந்தது, அக்ஷயமா வந்து சேர்ந்தது. நாம் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா, கிருஷ்ணர் கிட்ட இருந்து வாங்கணும்னா முதல்ல நம்ம என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு விஷயத்த டெபாசிட் பண்ணி வைக்கணும். டெபாசிட் பண்ணாம எம்டி அக்கௌண்ட்ல எதுவுமே உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரவே வராது. அதனால என்ன பண்ணுங்க, உங்களுக்கு எது திரும்ப வரும்னு நினைக்கிறீங்களோ அதை என்ன பண்ணுங்க, நீங்க இந்த அக்ஷய திருத்தி அன்னைக்கு கிருஷ்ணருக்கு கொடுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கிருஷ்ணருக்கு கொடுங்க. நீங்க கிருஷ்ணர் கிட்ட போயிட்டு கிழிஞ்ச 10 ரூபாய் நோட்டு போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கும் அதே போலதான் வந்து சேரும். செல்லாத நோட்டு தான் வந்து சேரும். நம்ம அதான் பண்றோம். கோயிலுக்கு போனோம் அப்படின்னா ஜோப்ல பாக்குறோம், நல்ல நோட்டு ஒண்ணு இருக்கு, பழைய நோட்டு ஒண்ணு இருக்கு, கிழிஞ்சு போன நோட்டு இருக்கு. ஏன் பழைய நோட்டு கிருஷ்ணருக்கு வரலாம்? அவரு எல்லாத்தையும் செல்ல வச்சிருவாரு. இந்த நோட்டை மட்டும் விட்டுருவாரு, நான் அதையும் செல்ல வச்சிருவேன்னு சொல்லிட்டு அதுக்கு போட்டு வந்தோம் அப்படின்னா,
நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஏதாவது போய் பகவான் கிட்ட கேட்கும்போது நமக்கும் அதே போல செல்லாத மட்டும் தான் கொடுப்பார். மனைவி வேணும்னு சொல்லி கேட்போம், கணவன் வேணும்னு சொல்லி போய் கேட்போம், குழந்தைகள் வேணும்னு சொல்லி கேட்போம், வேலை வேணும்னு சொல்லி கேட்போம். எல்லாத்துலயும் பிரச்சனையோட கொடுத்துருவாரு. அதனால நாம் கிருஷ்ணர்கிட்ட எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி கிருஷ்ணருக்கு நம்ம அர்ப்பணம் பண்ணணும். சின்னதா கொடுத்தா போதும். நீங்க பெருசா கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. குச்சேலனை போல நிறைய பேர் கேட்பாங்க, கிருஷ்ணருக்கு அவள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கிருஷ்ணருக்கு அவள் தான் பிடிக்காது, கிருஷ்ணருக்கு பக்தி தான் பிடிக்கும். அன்னைக்கு குச்சேலன் கிட்ட அவள் தான் இருந்தது. அந்த அவள் கூட அவனது கிடையாது. பிக்ஷை எடுத்து என்ன பண்ண அவன் கொடுத்தான். அவன் கிட்ட அவளை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. தனக்கு பிடிச்ச விஷயத்த என்ன பண்ண அர்ப்பணம் பண்ணா கிருஷ்ணர் எல்லாத்தையும் கொடுத்தா. அதனால இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு நாம் என்ன பண்ணலாம், கிருஷ்ணருக்காக ஏதாவது சமர்ப்பணம் பண்ணலாம். சமர்ப்பணம் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சமிருத்தியா வந்து சேரும் அப்படிங்கிறது அவசியம். நம்ம என்ன அர்ப்பணம் பண்ணலாம் கிருஷ்ணருக்காக அப்படின்னா, நம்மளுடைய நேரத்தை அர்ப்பணம் பண்ணலாம், நம்மளுடைய பக்தி அர்ப்பணம் பண்ணலாம், நம்மளுடைய மனசு அர்ப்பணம் பண்ணலாம். நாளைக்கு முடிஞ்சா கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஏதாவது கிருஷ்ணருக்கோ கிருஷ்ண பக்தர்களுக்கோ ஏதாவது தானம் பண்ணுங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஹரே